விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் புறக்காவல் நிலையம் உள்ளது. அந்த புறக்காவல் நிலையம் வழியாக சற்று முன்னர் ஒரு 4 இளைஞர் கையில பேக்கோட சென்றிருக்காங்க. இந்நிலையில அங்கு பணியில் இருந்த 2 காவலர்கள் இவர்கள் ஏதோ மதுப்பாட்டில் எடுத்து வருகிறாரா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அவர்களை 4 பேரையும் பிடித்து அவர்கள் வைத்திருந்த பேக்கை சோதனை செய்தல் அதில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்துதான் அவர்கள் 4 பேரையும் உயர் அதிகாரிக்கு தகவல் கொடுத்துவிட்டு விழுப்புரம் தாலுகா காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் விசாரணை செய்தியில் அவர் 4வரும் திருச்சி மாவட்டம் முகமது ரியாஸ், அதாவது துறையூர் அருகே திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள வாகனேரி கிராமத்தை சார்ந்த முகமது ரியாஸ் மற்றும் சிராஜுதீன், அபுபக்கர், சித்திக், சாஜ் முகமது என தெரிய வந்தது. மேலும் அவர்களிடம் அந்த 4 பேக்குகளின் பார்த்தீங்கன்னா 1,60,00,000 கட்டுக்கட்டாக 500 ரூபாய் தாட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்துதான் அவர் பணத்தை பறிமுதல் செய்த விழுப்புரம் தாலுகா காவல் நிலைய போலீசார் 4 பேரிடம் தொடர்ந்து காவல் நிலையத்தில் விசாரணை செய்து வருகிறார். அதாவது இந்த பணம் அதாவது விசாரணையில் இவர்கள் சென்னையிலிருந்து திருச்சிக்கு பேருந்து மூலயமா, அதாவது ஒரே பேருந்தில் சென்றால் சந்தேகம் ஏற்படும் என்பதற்காக விழுப்புரத்தில் இறங்கி மாற்று பேருந்து ஏற செல்வதும் இவர்கள் திட்டமிட்டிருந்ததும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த 1,60,00,000 ரூபாய் பணம் கணக்கில் வராத பணம், ஹவாலா பணம் என்பதனால் இந்த பணம் எங்கிருந்து எடுத்து வரப்படுது, யாரிடம் பெறப்பட்டு வருகிறது, யாரிடம் ஒப்படைக்கப்படுகிறது என்பது குறித்து தொடர்ந்து அந்த 4 பேரிடம் விழுப்புரம் தாலுகா போலீசார் தொடர்ந்து ரகசிய இடத்தில் விசாரணை செய்து வருகின்றனர். விழுப்புரம் பேருந்து நிலையத்திலேயே 1,60,00,000 பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் இங்கே விழுப்புரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.